இது பாருங்கள், அரிசி மாவில் செஞ்ச அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த அடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து வீட்டில் எந்த அரிசிக்குதோ ரேஷன் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு அரிசி எது இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா உப்பி வந்தது பாருங்கள். அது பாருங்கள், அரிசியிலே பூரி பாருங்கள். இது பாருங்கள், நல்லா ரோல் கூட பாருங்கள். நல்லா எப்படி உப்பி வந்துக்குது பாருங்கள். இந்த பூரி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இதேமாதிரி மறக்காமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி, சீரகம், துவரம்பருப்பு, பூண்டுலாம் இருக்கிறதுனால செம்மையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஈவினிங்காக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு அரிசியில் பூரி செய்ய போகிறேங்க. நீங்கள் கேட்கலாம், மைதா மாவில் பூரி வரும், கோதுமை மாவில் பூரி வரும்னு. அரிசி மாவுலேயும் பூரி வருங்க. வாங்க அந்த பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ அரிசி ஊற வச்சிட்றேங்க. இதை பாருங்கள், 1 டம்ளர் அரிசிங்க. வீட்டு அரிசி தாங்க. ரேஷன் அரிசி காலி ஆயிடுச்சுங்க. அந்த மாதம் இன்னும் வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும். காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளருக்குள்ளவே துவரம் பருப்பு இல்லைங்க, அது கொட்டி ஊற வச்சுக்கலாங்க. இந்த பருப்பும் இந்த அரிசி நல்லா ஊறட்டங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டங்க. இப்போ வந்து டைம் வந்து 1:45 ஆகுதுங்க. நான் இப்போ செய்ய பார்த்து இல்லைங்க, அரிசி ஊற வச்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ எப்போ டைம் இருக்குதோ அப்போ செஞ்சு ஃபுல் வீடியோ சேர்த்து அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் வீடியோவை மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டினியூ பண்ணலாம். நல்லா ஊறி நிறுட்டங்க. நான் சும்மா அரிசி ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டா ஊறின்னு கேட்டேங்க.
பரவாயில்ல. வாங்க நம்ம வந்து இப்போ எல்லா வடையும் பாருங்கள் அரிசி பூரி மொத்தம் சுட்டு எடுத்துட்டோங்க பாருங்கள். மொத்தம் செஞ்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அரிசி ரேஷன் பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் கம்மியாக தாங்க போட்டேன். எவ்வளோ அடை வந்துக்குது பாருங்கள். உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்களும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அடை செஞ்சுக்கிறேன் பாருங்கள். இந்த அடை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பாரம்பரிய உணவு தாங்க. நம்ம அம்மா அப்பா காலத்துலேருந்து எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க. அந்த டிஷ் தாங்க நானும் செஞ்சுருக்கேன். இந்தமாரி அடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.